Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancy chapter 2ல 15th exercise sum 15 பார்க்குறோம். How will the following appear in final accounts of Vedaranyam Sports Club? இப்போ வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படிலாம் ஃபைனல் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 3000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் டியூரிங் த இயர் 17,000 கொடுத்துருக்காங்க. சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால்ஸ் ஒரு 2000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் வந்து ஒரு 4000 கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் ஃபைனல் அக்கௌண்ட்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படிலாம் அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுங்க. டெபிட் சைட் டெபிட் அப்படின்னு போட்டுட்டு கிரெடிட் சைட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் என்ற டேட் கொடுக்கல, அதனால டீட்டோ போட்டிருக்கோம். டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ்னும் கிரெடிட் சைடு இன்கம் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட ஓப்பனிங் ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. பேட் அண்ட் பால்ஸோட ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும், எப்போதுமே சம்மில் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணுவோம். ஓகேவா? பண்ணிவிட்டு இது சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால்ஸ் வந்து இது என்ன ஆகும், நமக்கு ஒரு இன்கம். இப்போ என்ன பண்ணணும், அதை இன்கம் சைடு போடணும். மற்ற எல்லாம் என்னது, எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு டு ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் கன்சியூம்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000 கொடுத்துருக்காங்க போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் வந்து அந்த இயரில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 17,000. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து லெஸ் பண்ணி காட்டணும். 4,000 வந்து லெஸ் பண்ணிங்கன்னா 16,000 வரும். இதுதான் வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடணும். நெக்ஸ்ட்டு பை சேல் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் இருக்கா, இந்த பை சேல் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் எங்கள் சைடு வரும், இன்கம் சைடு தான் வரும். இப்போ பை சேல் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்படி தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு டேட் நமக்கு தெரியாதான்னு டாட் போட்டிருக்கோம். டெபிட் சைட் டயபிட்டிஸ் ருபீஸ், அதுமாதிரி கிரெடிட் சைட் அசெட் ருபீஸ். இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கையில் கடைசியாக க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, 4000 இருக்குது. அதுதான் நமக்கு என்னது, ஒரு அசெட். அப்போ அதை வந்து அசெட் சைடு என்ட்ரு பண்ணிக்கணும். ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் 4000 அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேவா? சம் புரியுதா? தேங்க்யூ.